சாதனை நெஞ்சங்களுக்கு அன்பான வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூரில் ஸ்ரீ மீனாட்சி ஆட்டோ பார்ட்ஸ் அப்படிங்கிற நிறுவனத்துக்கு தான் வந்திருக்கிறோம். இவங்க மின்சார வாகனங்களுக்கான பாகங்களை விற்பனை பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த நிறுவனம் மற்றும் இந்த பாகங்கள் சம்பந்தமான நம்மளுடைய கேள்விகளை ஒரு டீட்டெயிலான இன்டர்வியூவாக பார்த்துடலாம். நம்ம கூட சார் இருக்காங்க. நம்ம சார்கிட்ட நம்மளுடைய கேள்விகளை கேட்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். உங்கள் பேர் சார்? பிரபு. ஓகே சார். உங்கள் நிறுவனம் பற்றி சொல்லுங்கள் சார். எங்களோட நிறுவனம் பேர் வந்து ஸ்ரீ மீனாட்சி ஆட்டோ பார்ட்ஸ். மற்ற கம்பெனியில் பார்த்தீங்க அப்படின்னா ஐஇசி என்ஜின்ஸோட எல்லா ஸ்பேர் பார்ட்ஸுமே வந்து எல்லா இடத்துலையும் கிடைக்குது. பட் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸோட ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து அந்தளவுக்கு இன்னும் எங்கேயுமே அவைலபிலிட்டி கிடையாது. அது வந்து அந்த எந்த ஸ்கூட்டர் நிறுவனம் தயாரிக்கிறோம் அவங்ககிட்ட மட்டும்தான் வாங்க முடிய மாதிரி இருக்குது. பட் அதை தாண்டி எல்லா தரப்பு மக்களுக்கும் நம்மளோட ஸ்பேர் பார்ட்ஸு ஒரு வெஹிக்கிள் ப்ராப்ளம் ஆச்சுன்னா அவங்களுக்கு உடனடியாக கிடைக்கிறதுக்கு நம்ம தீர்வு கொடுக்குறோங்க. ஓகே சார். ஓகே. நம்ம நிறுவனம் இப்போ கோயம்புத்தூரில் காந்திபுரத்தில் எங்கே சார் இருக்குது? காந்திபுரம் நியர்பை பஸ் ஸ்டாண்ட் தாங்க. வெரி வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் நம்மளோட ஆஃபீஸ் இருக்குது. நம்மளோட கம்ப்ளீட் ரேஞ்ச் ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாமே நம்ம இங்கே தான் வச்சுருக்கோம். எந்தெந்த மாதிரியான பாகங்களெல்லாம் நீங்கள் விற்பனை பண்ணிகிட்டு இருக்கிறீங்க? எங்களோட ஓன் மேனுஃபேக்சரிங் பார்த்திங்கன்னா மோட்டர் அண்ட் கண்ட்ரோலர்ஸ். அது எங்களோட இங்கேயே கோயம்புத்தூர்லேயே நம்ம தயாரிக்கிறோம். 250 வாட்ஸ்லேருந்து 1500 வாட்ஸ்க்கு உண்டான கண்ட்ரோலர் நம்ம சிங்க் பண்ணி அதுக்கு மோட்டருக்கு ஏற்ற கண்ட்ரோலர் நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அது போக மற்ற ஸ்பேர் பார்ட்ஸ் லைக் த்ராட்டில், டிசி கன்வெர்ட்டர்ஸ், பிரேக் லீவர்ஸ், கனெக்டர்ஸ் இது எல்லாமே வந்து நம்ம இப்போதைக்கு இம்போர்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஃப்யூச்சரில் வந்து அதுவும் நம்மளை எங்கேவே வந்து தயாரிக்கிறதுக்கு முயற்சிகள் எடுத்துகிட்ருக்கோம். ஓகே சார். ஓகே. இது எல்லாமே மேட் இன் இண்டியா ப்ராடக்ட் தான். நான் சொன்ன மாதிரி மோட்டர் அண்ட் கண்ட்ரோலர் அவர் ஓன் மேனுஃபேக்சரிங் ப்ராடக்ட்டுங்க. இது நம்ம இங்கே கோயம்புத்தூர்லேயே முழுக்க பண்ணுறோம். மற்ற ஸ்பேர் பார்ட்ஸ் நான் சொன்ன மாதிரி டிசி கன்வெர்ட்டர்ஸு, த்ராட்டில் இதெல்லாமே நம்ம இம்போர்ட் பண்ணுறோம். வருங்காலத்தில் நம்ம வந்து இதெல்லாம் வந்து நம்ம இங்கேயே தயாரிக்கிறதுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஓகே சார். ஓகே. இப்போ வந்து இதிலோட ப்ரைஸ் ரேஞ்சஸ்லாம் எந்த ரேஞ்சஸில் இருக்குது? ப்ரைஸ் ரேஞ்சஸ் பார்த்திங்கன்னா நம்ம 2 டைப் ஆஃப் மோட்டார்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஒன்று ஹப் மோட்டார், இன்னொன்று மிட்வே மோட்டார்ஸ், இன்னர் ரோட்டர் மோட்டார்னு சொல்லுவாங்க. ஹப் மோட்டார்ஸ் பார்த்திங்கன்னா 250 அது 2 வாட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸ் ரேஞ்சு மாறுங்க. லைக் ஒரு 5000லேருந்து 10,000 வரையும் நம்ம பண்ணிகிட்ருக்கோங்க. மோட்டார் அண்ட் கண்ட்ரோலர் ரெண்டுமே சேர்ந்து அது ரெஸ்பெக்டிவ் ஆஃப் வாட்ஸு அதை பேஸ் பண்ணி பண்ணுறோம். ஓகே. வாட்ஸை பொறுத்து அந்த மோட்டரோட ப்ரைஸும் சரி கண்ட்ரோலரோட ப்ரைஸும் சரி மாறும். ஓகே. ஓகே. நீங்கள் வந்து டீலர்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்களா, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய இடத்துல வந்து கன்வர்ஷன் மெத்தட் போயிட்டுருக்கு. அது போக நிறைய வெஹிக்கிள்க்கு உண்டான ஸ்பேர் பார்ட்ஸ் நீட்ஸ் வந்து ரொம்ப அதிகமாகிட்டுருக்கு. இப்போ ஒவ்வொரு கிராமத்துலையுமே இந்த வெஹிக்கிள் வந்து நிறைய போயிட்டுருக்கு. ஸோ அங்கே வந்து எல்லாமே வந்து கம்பெனி வந்து சர்வீஸ் கொடுக்குறாங்களாங்கிறது வந்து கேள்விக்குரியதாக இருக்குது. அந்த நேரத்தில் அங்கே இருக்கிற மெக்கானிக்ஸை வச்சு அவங்களுக்கு உண்டான சர்வீஸை வந்து நம்ம உடனடியாக கொடுக்கறதுக்காக என்டர்பிரனர்ஷிப் ப்ரோக்ராம் வச்சு நம்ம அவங்கள டெவலப் பண்ணுறோம். ஸோ அவங்களுக்கு உண்டான சர்வீஸ் ட்ரைனிங்கு, ஸ்பேர் பார்ட்ஸோட மினிமம் ரெக்குவயர்மெண்ட்டுக்கு உண்டான சப்போர்ட்டு இதெல்லாம் கொடுத்து அவங்கள வந்து ஒவ்வொரு கிராமத்தும் சரி ஒவ்வொரு சிட்டிஸில் வந்து நம்ம டெவலப் பண்ணுறதுக்கு முயற்சி எடுத்துகிட்டு வரோம். ஓகே சார். இப்போ டீலர்ஷிப்க்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அந்த ரேஞ்சஸ் எதுவும் இருக்குதா? நான் சொன்ன மாதிரி டீலர்ஷிப் ரேஞ்சஸ் அப்படின்னு கிடையாது. ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஏற்ற மாதிரி வெஹிக்கிள்ஸோட தேவைகள் இருக்கும். இப்போது சிட்டிஸ் எடுத்துட்டிங்கன்னா அவங்க வந்து நாங்கள் 2 விதமாக பண்ணணும்னு சொல்லியிருந்தீங்களா. ஒன்று ஸ்பேர் பார்ட்ஸ், இன்னொன்று வந்து கன்வர்ஷன்ஸ். ஸோ கன்வர்ஷன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஒரு ஷோரூம் மாதிரி அவங்க இருக்கணும் அவங்கக்கிட்ட. அது போக ஸ்பேர்ஸ் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ரூம் வேணும். ஸோ இது பேசிக் ரெக்குவயர்மெண்ட்டு. அது போக ஸ்பேர்ஸுக்கான சில பேசிக்காக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அவங்க பண்ண வேண்டியது இருக்கும். மற்ற எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் ஷோரூம் மாதிரி இல்லாமல் அவங்களுக்கு எந்த அளவுக்கு நம்ம வந்து சப்போர்ட் பண்ணி அவங்கள பேசிக்காக இருக்க ஒரு மெக்கானிக்கே ப்ரொமோட் பண்ணுறதுக்கு நம்ம முயற்சிகள் பண்ணுறோங்க. ஸோ அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா பெரிய லெவல் இருக்காது. ஸோ ஒரு கன்வர்ஷன் டைப் போனாங்க அப்படின்னா ஒரு மினிமம் ஒரு 3-4 வெஹிக்கிள்ஸ் கன்வர்ஷன் பண்ணுறதுக்கு உண்டான ஸ்பேர் பார்ட்ஸ் அவங்ககிட்ட இருக்கணும். கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஒரு டெக்னிக்கல் பர்சன் இருக்கணும். ப்ளஸ் வந்து ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து அவங்க மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஸோ ஒரு 1 லட்சம் 2 லட்ச ரூபாய்க்குள்ளே அவங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும் மினிமம்.
ஓகே சார், ஓகே. இப்போ நீங்கள் ஈவி கன்வர்ஷன் சொல்லிட்டு இருந்தீங்களா, அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எதுவும் எடுத்துகிட்டு இருக்கீங்களா, கன்வெர்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆமாம், நம்ம 2 டைப்பாக பண்ணிகிட்ருக்கோம். ஒன்று வந்து கம்ப்ளீட் ஈவியாக பண்ணுறதுக்கான முயற்சிகள் எடுத்துகிட்டு இருக்கோம். இன்னொன்று வந்து ஹைப்ரிட், பழைய வாகனம், பழைய பெட்ரோல் என்ஜினை அப்படியே வச்சுட்டு அடிஷ்னலாக நம்ம வந்து ஹப் மோட்டர் வழியாக நம்ம வந்து ஹைப்ரிட்டாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதுக்கு உண்டான அப்ரூவல் ப்ராசஸ்லாம் போயிட்டுருக்கு. ஸோ முடிந்த அளவு இன்னும் 2 மாதத்துக்குள்ளே நாங்கள் வந்து இதை வாங்கிடுவோம். வாங்கின அப்புறம் நம்ம இந்த டீலர்ஷிப் ப்ரோக்ராம் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த டீலர்ஷிப் ப்ரோக்ராமில் வந்து அவங்க யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டடோ அவங்களுக்கு வந்து நம்ம ட்ரைனிங் கொடுத்து அவங்கள ஹைப்ரிட் கன்வர்ஷனுக்கும் சரி, நார்மல் ஈவி கன்வர்ஷனுக்கும் சரி, நம்ம வந்து அவங்களுக்கு ட்ரைனிங் ப்ரோக்ராம் ஒன்று ரெடி பண்ணி அது வழி அவங்கள நம்ம டெவலப் பண்ணுறோம். ஓகே சார், ஓகே, சூப்பர். இப்போது நம்ம பார்ட்ஸ்லாம் நீங்கள் சேல் பண்ணுறீங்களா, அதுக்கு வாரண்ட்டி எந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்க? மோட்டார் கண்ட்ரோலர்ஸ்க்கு வந்து நம்ம 1 இயர் வாரண்ட்டி ப்ரொவைட் பண்ணுறோங்க. மோஸ்ட்லி மோட்டார் அண்ட் கண்ட்ரோலர் அந்தளவுக்கு ஒரு ப்ராப்ளம் வர்றதில்லை. இருந்தாலும் நம்ம வந்து 1 வருஷம் வாரண்ட்டி நம்ம கொடுத்துட்ருக்கோம். பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம IP54 மெத்தட் மோட்டார்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஃப்யூச்சரில் IP67 பண்ண போகிறோம். ஸோ IP67 வந்து ஒன்றுமே நம்ம ப்ராப்ளம் வந்து அவ்வளோ வரப்போகிறதில்ல. இதுவும் நிறைய கஸ்டமர்ஸ் நம்ம வந்து மோட்டார்ஸ் பண்ணியிருக்கோம். கஸ்டமர்ஸ் தான் ப்ராப்ளம் வந்திருக்கு. அதுவும் சின்ன சின்ன இஷ்யூஸ் தான். அது அவங்க கனெக்ஷன் இனிஷியலாக வந்து சில மெக்கானிக் வந்து கன்வர்ஷன் ட்ரை பண்ணும் போது அவங்களுக்கு வர பிரச்சனைக்கு தான் வந்திருக்கபடியே மோட்டார்ஸ் அந்த ப்ராப்ளம் ஒன்றும் வரதில்லை. அப்படி வந்தாலும் நம்ம இம்மீடியட்டாக நம்ம வந்து அவங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டோ இல்லை சர்வீஸோ நம்ம பண்ணி கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணிவிடுவோங்க. ஓகே சார், பொதுவாகவே மின்சார வாகனங்கள் வச்சுருக்கிற வாடிக்கையாளர் நம்மகிட்ட கேட்குற கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேட்டரியை மெயின்டைன் பண்ணுறதுன்னு கேட்குறாங்க. அதே மாதிரி நீங்கள் இப்போ மோட்டர் அப்படிங்கிறதுனால மோட்டருக்கு மெயின்டைன் பண்ணுறதுக்கான டிப்ஸ் என்னென்ன சார் இருக்குது? மோட்டர் பொறுத்தவரையும் ரேட்டிங்ஸ் இருக்குங்க. ஐபி ரேட்டிங் சொல்லுவாங்க. IP54 இப்போ நம்ம கொடுத்துட்ருக்கோம். IP67 நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஃப்யூச்சரில் IP68 நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். IP54 பொறுத்தவரை நீங்கள் மழையிலோ இல்லை நார்மலாக இருக்க தண்ணியில் நீங்கள் ஓட்டிகிட்டு போயிடலாம். ஆனால் மூழ்கடிக்கக்கூடாது. ஓகே. நீங்கள் ரன்னிங்கில் இருக்கும்போது எந்த ப்ராப்ளமும் கிடையாது. மழை தண்ணி தேங்கிட்டு இருக்கும்போது ஃபுல்லாக மூழ்கடிக்கக்கூடாது. நார்மலாக நீங்கள் ஓட்டிகிட்டு போகிறதுனால எந்த விஷயமும் கிடையாது. அதை நீங்கள் எந்த ப்ராப்ளமும் இல்லை நீங்கள் ஓட்டுறதுனால. மீன்வெல் மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கெல்லாம் ஒரு தேவையும் இல்லை இதில் மோட்டரை பொறுத்தவரையிலையும். மழை காலத்தில் மட்டும் தண்ணியில் மூழ்கடிக்கிற மாதிரி வச்சுக்க வேண்டாம். மற்றும் நார்மலாக நம்ம வாட்டர் வாஷ் பண்ணுறதோ இல்லை ரெயினில் ஓட்டுறதோ இதெல்லாம் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஓகே சார், ஓகே. இப்போ உங்களுடைய மொபைல் நம்பர் சொல்லுங்கள், உங்களுடைய நிறுவனத்துடைய மொபைல் நம்பர் சொல்லுங்கள். டீலர்ஷிப் எடுக்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை உங்களுடைய பார்ட்ஸை வந்து வாங்குறவங்களா இருந்தாலும் அவங்க வந்து உங்களை தொடர்பு கொண்டு வாங்கிக்கிடுவாங்க. 9439 இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டால் போதும், அவங்க சப்போர்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகே சார், நன்றி சார். நன்றி. ஸ்ரீ மீனாட்சி ஆட்டோ பார்ட்ஸ் நிறுவனம் இவங்களுடைய பிஸ்னஸை மெயினாக 2 விதமான டைப்பில் பண்ணுறாங்க. முதல் டைப்பில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மின்சார வாகனங்களுக்கான பாகங்களான முக்கியமாக மோட்டர் மற்றும் கண்ட்ரோலரை தயாரித்து விற்பனை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அந்த மோட்டர் மற்றும் கண்ட்ரோலருக்கு சர்வீஸும் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இது போக மற்ற பாகங்களான டிசி கன்வெர்ட்டர், த்ராட்டில், ஹெட்லைட், பிரேக் லிவர், பேட்டரி கனெக்டர், ஸ்பீடோ கண்ட்ரோல் இந்த மாதிரியான பாகங்களையும் விற்பனை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. 2வது மெயின் டைப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்வர்ஷன் பிஸ்னஸ்க்கான ப்ராசஸில் அவங்க ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அப்ரூவல் ப்ராசஸ் நடந்துகிட்ருக்கு. அந்த ப்ரொப்போசல் முடிஞ்சதுக்கப்புறமா அவங்க அந்த கன்வர்ஷனை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இந்த கன்வர்ஷனை ஈவி கன்வர்ஷனாகவும் ஹைப்ரிட் கன்வர்ஷனாகவும் பண்ண போகிறாங்க. இந்த நிறுவனத்தின் தரப்புலேருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட முதல் ஹைப்ரிட் கன்வர்ஷன் நம்ம தான் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் டீலர்ஷிப் எடுக்கணும் அப்படின்னா மேலே சொன்ன 2 டைப்பில் ஏதாவது ஒரு டைப்பு வச்சு நீங்கள் பிஸ்னஸ் எடுக்கலாம். அப்படி இல்லாட்டி 2 டைப்பையும் வச்சு நீங்கள் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். அதாவது நீங்கள் ஸ்பேர் பார்ட்ஸ் சர்வீஸ் மட்டும் பண்ணுறீங்க அப்படின்னாலும் பண்ணலாம். இல்லை நான் கன்வர்ஷன் மட்டும் பண்ணுறேன் அப்படின்னாலும் பண்ணலாம். இல்லை நான் ஸ்பேர் பார்ட்ஸ் சர்வீஸும் பண்ணுறேன், கன்வர்ஷனும் பண்ணுறேன் அப்படின்னாலும் நீங்கள் 2 சேர்ந்து கூட பண்ணலாம். ஃப்யூச்சரில் இந்த நிறுவனம் அப்ரூவல் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஈலோடரை கொண்டு வர போகிறாங்களாம். அந்த ஈலோடருக்கான கிட்ட டீலருக்கு அனுப்பிடுவாங்களாம். டீலரே அசம்பிள் பண்ணி விற்பனை பண்ணுற மாதிரி இருக்குமாம். டீலர்ஸ்க்கு இந்த நிறுவனத்தின் தரப்புலேருந்தே ட்ரைனிங்கும் கொடுத்துருவாங்களாம். இது போக வேறு யாராவது ஈவி கன்வர்ஷன் பண்ணிகிட்ருக்கிறாங்க, அவங்களுக்கு டெக்னிக்கல் சப்போர்ட் வேணும் இல்லை ட்ரைனிங் வேணும் அப்படின்னாலும் அதையும் இவங்க பண்ணி கொடுத்துட்ருக்குறாங்க. இந்த நிறுவனத்துடைய பாகங்களுடைய விவரங்களை பார்க்கலாம். முதல்ல மோட்டரை பார்க்கலாம். மோட்டருடைய விலை 5000 ரூபாயிலேருந்து 10,000 ரூபாய் வரைக்கும் இருக்குமா. மோட்டருடைய கெப்பாசிட்டி 250 வாட்ஸ்லேருந்து 1500 வாட்ஸ் வரைக்கும் இருக்குமாம். வோல்டேஜில் சொல்லணும் அப்படின்னா 36 வோல்ட்லேருந்து 72 வோல்ட் வரைக்கும் இருக்குமாம். பிஎல்டிசி டைப் மோட்டர் தான் இவங்க விற்பனை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஹப் மோட்டராகவும் விற்பனை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. மெட்ரைவ் மோட்டராகவும் விற்பனை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க.
இவங்க ஹப் மோட்டரை 10 இன்ச் 12 இன்ச் அப்படிங்கிற அளவில் விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க. இல்லை எனக்கு வந்து கன்வர்ஷன் பண்ணும்போது பெரிய பெரிய பைக்கோட வீல்லனா ரிம் இருக்குமே, ரொம்ப சைஸ் பெருசாக இருக்குமே அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவங்களுடைய ஹப் மோட்டரை ஒரு நார்மல் சைஸில் எடுத்து அந்த ரிம்மோட கனெக்ட் பண்ணி கொடுக்குறாங்க. இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி இவங்களுடைய மோட்டருடைய ரேட்டிங் IP54, IP67 மற்றும் IP68 ரேட்டிங்காக இவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது போக எஸ்ஆர்எம்னு சொல்லக்கூடிய சிங்க்ரனஸ் ரிலக்டிவ் மோட்டார்லையும் இவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. கண்ட்ரோலருடைய விலை பார்த்தோம் அப்படின்னா 2000லேருந்து 5000 ரூபாய் வரைக்கும் இருக்குமாம். 36 வோல்ட்லேருந்து 72 வோல்ட் அப்படிங்கிற கெப்பாசிட்டியில் இருக்குமாம். சைன் வேவ் கண்ட்ரோலரை இவங்க விற்பனை பண்ணிட்டு இருக்கிறாங்க. டிசி கன்வெர்ட்டர், த்ராட்டில், ஹெட்லைட், பிரேக் லிவர், பேட்டரி கனெக்டர், ஸ்பீடோ கன்சோல் இதோடைய மொத்த விலை பார்த்தோம் அப்படின்னா 2000லேருந்து 3000 ரூபாய் வரைக்கும் இருக்குமாம். இவங்க ஃப்யூச்சரில் கன்வர்ஷனுக்கெலாம் அப்ரூவல் வாங்கினதுக்கப்புறமா வீடியோ பண்ணணும் வாங்க அப்படின்னு கூப்பிட்ருக்காங்க. அதே மாதிரி ஃபேக்ட்ரி விசிட்டும் நம்ம பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த வீடியோவோட 2வது பார்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நிறுவனத்தின் தரப்புலேருந்து ஒரு கான்செப்ட் சைக்கிள் ரெடி பண்ணியிருக்காங்க. அந்த வாகனத்துடைய டீட்டெயிலான ஒரு ரிவ்யூ பார்க்கலாம். புதுப்பிக்கும் சக்தி, உலகை காக்கும் யுக்தி. நன்றி.